Hi friends, நான் உங்கள் எல்பிஎம். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா எப்படி ஆப் பார்க்கு வந்து கலர் சேஞ்சஸ் பண்ணுறது அண்ட் எப்படி அந்த டீபக் ஷோ செக் மோட் பேனர் வந்து ரிமூவ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எல்லா கோடையும் நம்மளே ரிமூவ் பண்ணிவிட்டு எப்படி புதுசாக ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் வந்து நம்ம டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம எல்லா கோடையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபர்ஸ்ட் லைன் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மெட்டீரியல் டாட் அப்படிங்கிற அந்த ஃபைலை இம்போர்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் செகண்ட் லைனில் வந்து வாய்ட் மெயின் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ரன் அப் அப்படிங்கிற விஜெட்டில் மை அப் அப்படிங்கிற ஒரு கிளாஸ் வந்து நம்ம கால் பண்ண போகிறோம். ஸோ இந்த மெட்டீரியல் டாட்டில் தான் நமக்கு தேவையான எல்லா விஜெட்டுமே இருக்கும். அதாவது இந்த ஆப் பார் அப்புறம் டெக்ஸ்ட்டு எல்லா விஜெட்டுமே இதுக்குள்ளே தான் இன்க்ளூடாக இருக்கும். ஓகே, மெட்டீரியல் டாட்னா என்ன, அது எங்கே இருக்கும் அப்படிங்கிறத ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இப்போ ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த வேர்டு வந்து நம்ம எப்படி டிஸ்பிளே பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிற டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டேட்லெஸ் அப்படின்னு டைப் பண்ணவும் ஸ்டேட்லெஸ் விஜெட் அப்படின்னு ஒரு விஜெட் வந்து ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சர்க்குலர் பாக்ஸ் போட்டுக்கும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு வந்து கோடிங் வந்து ஃபில் ஆயிரும். இப்போ நீங்கள் அந்த ஸ்டேட்லெஸ் அப்படிங்கிறதுக்கு பதிலாக மை அப் அப்படிங்கிறத மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. இந்த மை அப்ங்கிறது நம்ம டிஃபால்ட்டாக வந்து கோடிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மை அப் கொடுத்துட்டோம். அண்ட் இந்த கண்டெய்னருக்கு பதிலாக மெட்டீரியல் ஆப் கொடுத்துக்கலாம். ஏன்னா விஜெட் பொறுத்த வரைக்கும் எல்லாமே மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிறதுல இருந்து தான் நமக்கு வந்து ரன் ஆகும். ஸோ கண்டெய்னருக்கு பதிலாக மெட்டீரியல் ஆப் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணவும் உங்களுக்கு ஆப்ஷன் வந்து அதிலே ஷோ ஆகும். ஓகே, பார்த்தீங்களா இப்போ அந்த ஆப்ஷன் வந்து ஷோ ஆயிருக்கு. அண்ட் மெட்டீரியல் ஆப்பில் ஹோம் அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹோம்குள்ளே ஸ்கேஃபோல்ட். ஸோ இந்த ஆப்ஷன் மட்டும் யூஸ் பண்ணி நம்ம ஜஸ்ட் சேவ் பண்ணலாம். சேவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆகிரும். இப்போ நம்ம ஸ்கேஃபோல்ட் கொடுத்ததுனால வெறும் ஒயிட் கலர் ஸ்கிரீன் மட்டும் நமக்கு ஷோ ஆகும். ப்ளஸ் வந்து இந்த டீபக் ஷோ செக் மோட் பேனரும் நமக்கு ஷோ ஆகும். அதை நம்ம ஜஸ்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டு ஃபால்ஸ் மட்டும் டைப் பண்ணிக்கோங்க. அண்ட் அகைன் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ நமக்கு பேனர் வந்து ஹைட் ஆகிடும். ஓகே, இப்போ இங்கே தான் வந்து நம்ம வந்து ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து ஷோ பண்ண போகிறோம். ஸோ ஸ்கேஃபோல்டில் பாடி அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ அதில் தான் நம்ம வந்து டெக்ஸ்ட் விஜெட் வந்து சூஸ் பண்ண போகிறோம். அண்ட் ஜஸ்ட் டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணி உள்ள ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இப்போ ஜஸ்ட் சேவ் பண்ணலாம். இப்போ சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிறது ஷோ ஆயிரும். பார்த்தீங்களா, ஷோ ஆயிருக்கு. அண்ட் இப்போ இதை டெக்ஸ்ட் சென்டரில் கொண்டு வரணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அந்த விஜெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு பல்ப் சிம்பிள் ஷோ ஆகும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி சென்டர் அப்படிங்கிற விஜெட் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ளட்டரில் இன்னும் எத்தனை விஜெட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இம்பார்ட்டண்ட் ஒரு 12 விஜெட்ஸ் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒவ்வொரு விஜெட்டுக்கும் எப்படி வந்து ஸ்டைல்ஸ் அப்ளை பண்ணுறது, என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுலையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராம் மட்டும் நம்ம செக் பண்ணலாம். இப்போ இதுக்கு நம்ம ஸ்டைல் அப்ளை பண்ணலாம். ஸ்டைல் டெக்ஸ்ட் ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி ஃபாண்ட் வெயிட் போல்டு கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் 20 அப்படின்னு கொடுத்து சேவ் பண்ணலாம். நீங்கள் ஜஸ்ட் சேவ் பண்ணவுமே கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகிடும். அண்ட் ஒரு 40 மென்ஷன் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமே நமக்கு வந்து பெருசாக தெரியும். ஓகே, ஹலோ வேர்ல்ட் அண்ட் ஃபாண்ட் வெயிட் டாட் போல்டு மென்ஷன் பண்ணிங்கன்னா ஃபாண்ட் இன்னும் போல்ட் ஆகும். அண்ட் கலர் சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். கலர் கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் கலர் டைப் பண்ணி கலர்ஸ் டாட் ரெட் அப்படின்னு மென்ஷன் பண்ணி சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் சேஞ்சஸ் ஆகிரும். அண்ட் ஸ்டைல் பண்ணோம் அப்படின்னா ஃபாண்ட் ஸ்டைல் இருக்கும். ஃபாண்ட் ஸ்டைல் டாட் இட்டாலிக் கொடுத்தீங்கன்னா ஃபாண்ட் நமக்கு கொஞ்சம் இன்னும் இட்டாலிக்காக ஷோ ஆகும். ஸோ வெரி ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து நம்ம ஹலோ வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி ப்ரோக்ராம் வந்து டைப் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ஒரு இம்பார்ட்டண்டான 12 விஜெட்ஸ் என்னெல்லாம் இருக்குது, அதை எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ